கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சகரியா 8:13. பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சகரியா 8:13. Do not be afraid, but let your hands be strong. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்வில் என் குடும்பத்தில் இப்படி நடந்துவிட்டதே, எனக்கு எதிராக எல்லாம் நடந்துவிட்டதே என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், பயப்படாதேயுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் இன்று நமக்கு ஆறுதலாய் இருக்கிறது. யாக்கோபு தனக்கு பிரியமான தாயுடன் வாழ முடியவில்லை. தன் மாமா லாபான் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அங்கு சென்று அநேக பாடுகளை பட்டார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவன் பயப்படவில்லை, தைரியமாய் திடமாயிருந்தார். 2 பரிவாரங்களுடன் தன் பெற்றோரை நோக்கி வந்தார். யோசேப்பும் அவ்வாறே தன் தகப்பனுடன், தன்னை நேசித்த தன்னுடைய தகப்பனுடன் வாழ முடியவில்லை. இஸ்மவேலரிடத்தில் விற்று போடப்பட்டார். போத்திபார் வீட்டில் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டார். சிறைச்சாலையில் போடப்பட்டார். அவன் பயப்படவில்லை, கர்த்தருக்குள் தைரியமாயிருந்தார். ஏற்ற சமயத்திலே எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். தாவீது தன் மனைவியின் தகப்பன், அதாவது சவுல் என்ற மாமனாரால் மிகவும் வேட்டையாடப்பட்டார். தன் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்தார். எத்தனையோ பாடுகளை பட்டார். தன் தேவனாய கர்த்தருக்குள் அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஏற்ற சமயத்திலே ராஜாவாக உயர்த்தப்பட்டார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்துத்தான் அநேக காரியங்கள் நடக்கிறது. நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்வோம். நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை ஏற்ற சமயத்தில் உயர்த்துவார். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை நம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். அரசு தேர்வை எழுதி கொண்டிருக்கிற, எழுத போகிற எங்களுடைய அருமையான கண்மணி பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபு 1:5 படி எங்களுடைய பிள்ளைகளை உடைய ஞானத்தினால் நிறைத்திருளும். உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருளும். வருடம் முழுவதும் கற்றவற்றிலிருந்து அந்த 3 மணி நேரங்களுக்குள்ளாக அல்லது 2.5 மணி நேரங்களுக்குள்ளாக எங்களுடைய பிள்ளைகள் ஞானமாய் தேர்வு எழுத தேவனே கற்றுத்தாரும். தேர்வுக்கு போகும் பொழுதும் திரும்ப வரும் பொழுதும் காத்துக்கொள்ளும். உடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. பிள்ளைகளுக்கு தேர்வு காலங்களிலே எந்த பலவீனமும் வராமல் காத்துக்கொள்ளும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பரிசுத்த ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். உடைய அரவணைக்கிற கரம் பிள்ளைகளை தாங்குவதாக. பெற்றோருடைய எதிர்பார்ப்பை பிள்ளைகள் நிறைவேற்ற கிருபை செய்யும். நன்றாக படித்து தேர்வு எழுத நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல உயர்கல்வியை பெற தேவனே கற்றுத்தாரும். உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.